சரி. இன்றைக்கி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சரிங்களா? அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அநேக வித்தியாசமான காரியங்களை வந்து டீல் பண்ணுவார். இருந்தாலும் வந்து ஒரு பகுதியை எடுத்து அதுக்காக ஒரு தலைப்பு போட்டு வச்சுருக்கேன் நான். முதலாம் வசனம் பாருங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சரிங்களா? நான் அதில் என்ன சொல்கிறேன் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 133 பார்க்குறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் அது வந்து அபிஷேகம் அதிகமாக வரும். கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறான்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அதில் சகோதர சிநேகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்களா, ஒரு ஐக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது சபை கூடி வருதில் தவிர, சபைக்கு போகிற தவிர கண்டிப்பாக ஒரு தனி ஐக்கியம் இருக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு. அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா மரியாளுக்கும் எலிசபெத் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகோதரி ஸ்நேகம் இருந்துச்சு. சரிங்களாப்பா? மரியாள் போய் எலிசபெத் வீட்டில் 3 மாதம் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்த உடனே அங்கே எப்படின்னா பிரைஸ்லாட் சொல்கிறாங்க. உடனே ஆவியில் நிரம்புகிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசுகிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சகோதர ஸ்நேகம், ஒரு சகோதரிகளுடைய ஸ்நேகம். அது மூலமாக என்ன நல்லா விசுவாசம் வந்து வளரும் பாருங்கள். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தானியேல் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை வந்தோடனே தானியேல் அவன் நண்பர்களும் கூடி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்தர் காலத்தில் அந்த மொர்தெகா அந்த ஆமானால் பிரச்சனை வந்ததுனால எஸ்தரும் தாதிமாரும் சேர்ந்து 3 நாள் உபவாசம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ஒரு நல்ல ஒரு சகோதரிகள் ஸ்நேகத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தாவீது யோனத்தான். சரிங்களா? அவங்க நல்ல ஒரு சகோதர சிநேகமாக இருந்தாங்க. அந்த அதில் வந்து தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வத்தை ஜீவனை கட்டளையிடுகிறான்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரசங்கியில் நம்ம பார்க்குறோம். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் 2 பேர் சேர்ந்துருந்தால் அவன் வந்து அதனால் வந்து மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ தூக்கிவிட ஆள் இல்லையேன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 2 ஆவிக்குரிய சகோதரர்கள் சேர்ந்தாங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் தான் பேசுவாங்க. அது மூலம் என்ன ஆகும்னா விசுவாசம் நல்லா பலப்படும், விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். அதை வந்து தேவன் விரும்புகிறார் பாருங்கள். அதில் தேவன் ஆசீர்வதி ஜீவனை கட்டளையிடுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது வேதத்தில் பார்க்குறோம். 2 தீமோத்தேயில் சொல்லும்போது பாலியத்துக்குறை இச்சைகளுக்கு விலகியோடி இன்னொரு ஐக்கியத்தில் இணைத்துக்கொள் சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு ஐக்கியம் வந்து இந்த மாதிரியான கெட்ட காரியத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்குது. ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதான் யாக்கோபில் எழுதுகிறாரு. பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஸோ ஒருத்தருடைய குறைகள் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணலாம், ஒருத்தருடைய பலவீனம் இன்னொருத்தருக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் அதிலிருந்து விடுவித்து உங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிச்சில் கிருபை செய்வார், உதவி செய்வார், விசுவாசத்தில் அதிகமாக பெருக செய்வார். சரிங்களா? அதனால் சொல்கிறாரு சகோதர சிநேகம் நிலைத்திருக்கு. எங்கே போனாலும் ஒரு ஃபெலோஷிப் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துனாலும் முடிஞ்சாலும் ஒரு ஐக்கியம், ஒரு ஜெப ஐக்கியத்தை வந்து நீங்கள் வந்து நாடுங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் சொல்கிறாரு, முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த சகோதர சிநேகத்தை வந்து வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து மற்றவங்கள உபசரிக்கிறவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு நல்ல குணம் பாருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல தேவதூதர்கள் வராங்க, அது தேவதூதன் தெரியாமல் பார்த்திங்கன்னா அவள் வந்து உபசரித்ததை நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தில் இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுப்புகிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா
யாராவது ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா, பாடுகள் வத்தியாக போயிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் உங்களால் அவங்கள நினச்சிக்கொள்ளுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக என்ன உதவி செய்ய முடியுமோ உங்களால் ஆன உதவியை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முடிஞ்ச அளவு நம்மளால் வந்து அவங்களுக்காக என்ன உதவி செய்ய முடியுங்க அப்படின்னா, ஜெப உதவியாவது நம்ம நிச்சயமாக செய்ய முடியும். அவங்கள தாங்குங்க, அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுங்கள், ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற 12-15 அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுங்களுடனே சந்தோஷப்படுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி பிரச்சனைக்குரியவர்கள், அதாவது ரொம்ப போராட்டத்தில் மத்தியில் போகிறவங்க, அவங்கள வந்து நினைச்சு அவங்களுக்கு வந்து என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதையும் இருப்பதாக, வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஸோ முக்கியமாக சொல்கிறாரு, விவாகம் கனமுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா, விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. ஸோ விவாக மஞ்சம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா மேரேஜ் பெட், கல்யாண படுக்கை. ஸோ கல்யாண படுக்கையில் வந்து கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா கணவன் வந்து தவறான மனைவியை தவிர வேறு மற்ற பெண்களோடு தவறான தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியும் கணவனை தவிர வேறு மற்ற ஆண்களோடு தவறான தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த வேதத்தில் பார்க்குறவங்க சொல்கிறார் பாருங்கள், வேசிக்கலரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹிட்லிஸ்ட், அதாவது நரகத்துக்கு போகிறதில் ஹிட்லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது வேசித்தனம், விபச்சாரம் தான். சரிங்களா? நரகத்துக்கு போகிறதில் ஹிட்லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது வேசித்தனம், விபச்சாரம் தான். அதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற விபச்சாரம், வேசித்தனம், மாம்சத்தின் கிரியைகள், இவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். முதல்ல நமக்கு அந்த மனசு வேணும். சரிங்களா? நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தில் விழுந்திருந்தேன்னா ஆண்டவரை என்னை விடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அவர் செஞ்சிருவார். சரிங்களா? அதில் வந்து நம்ம தேவன் எதிர்பார்க்குறது பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். சரிங்களா? 5ஆம் வசனம் பாருங்கள், 5-6 ஒரு பகுதி. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்கிறார் பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்த இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா லவ் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் மேலே ஒரு இச்சை. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பணத்தின் மேலே ஒரு ஆசை, பணத்தின் மேலே ஒரு இச்சை, மோகம். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறான வழியில் போய் பணத்தை எப்படியா சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதாங்க அதை தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ பண ஆசை அப்படிங்கிறது பணத்தின் மேலே ஒரு மோகம், தவறான வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கிறது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பணம் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ என்ன காரியம் செஞ்சாலும் நமக்கு பணம் அவசியம். அது பணம் சம்பாதிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் பணத்தின் மேலே ஒரு இச்சை கொண்டு, ஒரு மோகம் கொண்டு, பேராசை கொண்டு தவறான வழியில் போய் இல்லீகலாக போய் இந்த பணத்தை சம்பாதிக்கிறது, அந்த காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். தேவன் எப்படி வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்க. சரிங்களா? அப்போ நான் உனக்கு போதுமானவராக இருக்கேன், உனக்கு எதாவது தேவைன்னா எங்கிட்ட கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் நம்ம சங்கீதம் 101 பார்க்குறோம், 121 பார்க்குறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு சொல்கிறார். அப்போ தேவன் கைவிட மாட்டார் பாருங்கள். அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கார் பாருங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவளாக இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவைன்னா எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரா? 6ஆம் வசனம் பாருங்கள், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். ஸோ பார்த்து அப்போது தேவன் என்ன வாக்கு பண்ணுறாரு, நீ பணத்தின் மேலே வந்து குறியாக இருக்காத, பணத்தை வந்து தவறாக சம்பாதிக்கணும், பணம் இல்லைன்னு சொல்லி நீ வந்து தவறான வழிக்கு போகாத, நான் வந்து நீ விட்டு விலகுவதும் கேளுன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுறாரு பாருங்கள். அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சரிங்களா? அப்போ அந்த 5ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா யோசுவா 1:5. சரிங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் அது எங்கே இருக்குன்னா யோசுவா 1:5. இந்த 6ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 118:6, அந்த 6ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 118:6 போட்டு வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், கர்த்தர் எனக்கு அப்போ தேவன் தான் நம் சகாயர். சரிங்களா? அப்போ ஆனால் சொல்கிறேன், நான் உனக்கு என்ன தேவைனாலும் நான் எங்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாரு. நான் தான் உனக்கு ஹெல்ப்பர், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நாம் தைரியமாக என்ன சொல்கிறான், மனுஷன் எனக்கு நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதே சங்கீதம் 118 வாசிக்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லம்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால் என்ன தேவையானாலும் சரி நம்ம தேவனை நோக்கி பார்த்து தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே ஃபோன் பண்ணி அவங்க ஏதாவது செய்வாங்களா, இது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது அது தவறு கிடையாது. பட் ஆனால் நம்ம முதல் எண்ணம், நம்ம முதல் நோக்கம் நம்மளுடைய முழு இறுதியை நம்ம யாரை சார்ந்திருக்கணும், தேவனை சார்ந்து தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஆண்டவர் யார் மூலமாக வச்சு உதவி செய்யலாம், அது வேறு. சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, இவங்ககிட்டருந்து நான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேவன் எனக்கு செய்வார், தேவன் போதுமானவர், அவர்கிட்டருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் பழகணும். சரிங்களா? நம்ம மனுஷங்க என்றைக்கு வேணால் கைவிடலாம். ஒரு நாலு வாட்டி கொடுப்பாங்க, 5ஆவது வாட்டி மூஞ்சியை சொல்லிச்சிருவாங்க, அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அப்போ எப்போவுமே நம்ம அது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் 1000 வாட்டி தேவனை நோக்கி பார்த்தாலும் 1000 முறையும் தேவன் உதவி செய்ய வல்லவராக. அதுதான் தேவன்கிட்ட இருந்துக்கு பியூட்டி. சரிங்களா? நீங்கள் 10,000 முறை ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், 10,000 முறையும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? தேவன் அவர் மாறாதவர். சரிங்களா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தப்பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா உங்களை யார் நடத்துகிறாங்களோ அவங்க எப்படி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, அவங்க எப்படி விசுவாசத்தை அதான் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு விசுவாச வாழ்க்கை. சின்ன ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்ன ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த அந்த விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தை தேவன் பெருக பண்ணுவார் பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா நான் போன சபை, நான் இப்போ போயிட்டுருக்கிற சபை பார்த்திங்கன்னா இப்போ பெரிய சபையாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார் ஷெட்டில் ஆரம்பித்தது தான், ஒரு 30 விசுவாசிகள் கொண்டு கார் ஷெட்டில் ஆரம்பித்தது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 2300 சபைகள் இருக்குது. சரிங்களா? இப்போ பாஸ்டருக்கு கீழே 2300 சபைகள் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சின்னதை விசுவாசத்தில் ஆரம்பித்தா பார்த்திங்கன்னா தேவன் அவங்களை நடத்துகிறார் பாருங்கள். அப்போ நீங்கள் அதை நினச்சி அவங்க எப்படி விசுவாசத்தை பின்பற்றுறாங்களோ நீங்கள் அப்படியா பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியம் பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். சரிங்களா? இப்போ எல்லாமே நம்ம விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ளும். அவங்க விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ அவர்களுக்கு உதவின தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்று நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களுடைய குறைகளை நீக்கின தேவன் நம்முடைய குறைகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் என்றைக்குமே மாறாதவர். சரிங்களாப்பா? அன்றைக்கி அற்புதம் செஞ்சார், இன்றைக்கி அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கார். அன்றைக்கி வல்லமுள்ளவராக இருந்தார், இன்றைக்கி வல்லமில்லை. அன்றைக்கி அன்புள்ளவராக இருந்தார், இன்றைக்கும் அன்புள்ளவராக தான் இருக்கார். அன்றைக்கி மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார், இன்றைக்கி மனதுருக்கம் உள்ளவராக தான் இருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சரிங்களா? இப்போ ஊழியத்தில் நம்ம அழைச்சிருந்தோம்னா நம்ம ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நடத்த தேவன் வல்லவராக இருக்கார். ஸோ அவருடைய அழைப்பில் நம்ம இருந்தால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு சப்ளை வரும் பாருங்கள். அந்த தேவன் மாறாத தேவன். சரிங்களா? அந்த தேவன் வேதத்தில் பார்க்குறோம், தேவன் பச்சைப்பாதம் உள்ளவர் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த தேவன் மாறாத தேவன். அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தால் போதும் பாருங்கள். அவருடைய விசுவாசத்தை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கும்போது எல்லா தேவைகளையும் சந்திக்க இந்த தேவன் வல்லவராக நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்கள். சரிங்களா? பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அந்நிய போதைங்களால் அலைப்புண்டு தெரியாதுங்க சொல்கிறோம். யார் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாம் கேட்டுட்டு போட்டு மண்டையை குழப்பிட்டுருக்கூடாது. அதான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் எதை என்ன கேட்டாலும் சரி, எங்கே நீங்கள் பிரசங்கம் கேட்டாலும் சரி, அது வேதத்தோடு ஒத்து போகிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா அதை இதில் சொல்லும்போது சொல்கிறார், தீமத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசி காலத்தில் நீங்கள் நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும்
அது வேதத்தோடு ஒத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்நிய போதையில் யார் யார் என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, போஜன பதாக முயற்சி செய்வதில் பலன் அடையவில்லை. ஏதோ கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படணும்னு சொல்லி சொல்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, அது மாதிரி வந்து கிருபையில் பலப்படு அப்படிங்கிறார். அது மாதிரி பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் கிருபையில் வந்து வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 10ஆம் வசனம் பாருங்கள். நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். சரிங்களா? அதான் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதுக்குரியவே. ஸோ பார்த்திங்கன்னா சில மிருகங்களுடைய அந்த பாகங்கள் வந்து அந்த கூடாரத்துக்கு வெளியே போய் சுட்டெரிப்பாங்க. அதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆராதனை அந்த ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆராதனை செய்கிறவர்களுக்கு சாப்பிட முடியாது. நியாயப்பிரமாணம், இது வந்து நியாயப்பிரமாணம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறார். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசனையால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அப்போ அந்த மிருகங்களுடைய ரத்தம் வந்து உள்ளே கொண்டு வரப்படும், ஆனால் அதனுடைய உடல்கள் வந்து பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய அடுத்த பகுதியை நான் அதை ஒன்று விட்டுட்டேன் நான். சரிங்களா? அடுத்த பகுதி 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி சொன்னேன் நான். அடுத்த 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 7ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 12ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சரிங்களா? 7 முதல் 17 வரை அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? சரி, இப்போ அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்படி அந்த உடல்கள் இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த மிருகங்களுடைய உடல்கள், அதோடைய ரத்தம் வந்து ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். பட் ஆனால் அதோடைய உடல்கள் வந்து புறம்பே வந்து சுட்டரிக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவும் கொல்கதாவில் போய் நமக்காக வந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தினான்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்ய நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் தன்னையை ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டு மரித்தார்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம பரிசுத்தமாயிருக்கோம். சரிங்களா? இப்போ இலவசமாக அந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ ரட்சிப்புக்கோசம் நம்ம ஒன்றுமே செய்யலை. சரிங்களா? இப்போ ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. நமக்கு இலவசமாக நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கார். இலவசமாக நம்ம தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கார். இயேசு கிறிஸ்து இந்த ரத்தத்தினால் இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு போக கடவோம். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே மாதிரி நமக்கு பாடுகள் உண்டு. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதுக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்கிறார். அதை சொல்லும்போது சொல்கிறேன், அப்போ நாம் அவர் எப்படி அது நிந்தையை சுமந்த பாடுபட்டார், நமக்கு வந்து நம்ம மரிக்கிற வரைக்கும் இந்த பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை ஒரு பக்கம் ஆசீர்வாதம் அதெல்லாம் வரும். பட் ஆனால் இன்னொரு சைடு வந்து அந்த பாடுகளை நம்ம சகிக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சகிச்சாரோ நம்மளும் அதை வந்து அவருடைய மாதிரியாக வச்சு நம்ம வந்து சகிக்கணும். அப்படி அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம அந்த மாதிரியை வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கூட என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவருடைய நுகத்தடிகளை சுமந்து அவரை பின்பற்றுறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு இங்கே பர்மனன்ட் கிடையாது. நம்ம மரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறோம். அதை வெளிப்படுத்தல் 21-22 சொன்னதுபடி புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமாகி அந்த பரலோகம். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் நம்ம காத்திருக்கோம். இதெல்லாம் ஆனால் அந்த வாழ்க்கை வந்து சும்மா புல்லை போன்ற வாழ்க்கை, புகையை போன்ற வாழ்க்கை. ஒரு புகை எப்படி வந்துச்சுன்னா அப்படி போயது, அவ்வளோதான். ஆனால் நம்ம நித்தியமாக பரலோகத்தில் போய் தேவனோடு கூட இருப்போம். அதையே நம்ம வந்து
அதையே நீங்கள் நோக்கி அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 15ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகையால்னு சொல்கிறார். அப்போது மேலே வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி, இந்த பூமியில் நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, மற்ற காரியங்கள் என்ன நடந்துச்சோ இல்லையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்குடைய நம்பிக்கை என்ன இருக்கணும்னா, இன்றைக்கி செத்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன், நான் என்றென்றைக்கு அவரோடு கூட ஜீவிப்பேன். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது தேவைகளை சந்திப்பார், தேவன் தேவைகளை சந்திப்பார். சரிங்களா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி மூலம் எப்போதும் செலுத்தக்கம். எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்குது, எப்போதுமே நல்லது நடக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. தேவன் அப்படி வாக்கு பண்ணல. சரிங்களா? இப்போ என்ன நடந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 34 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இயேசுக்கு சொல்கிறார், எப்போதும் ஜெபம் பண்ணி எல்லாத்துக்குமே சோத்திரம் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது தெசலோனிக்கர் சொல்லும்போது சொல்கிறார், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், எக்காலத்திலும் சோத்திரங்க, எப்போதும் சோத்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லது நடந்தாலும் சோத்திரம், கெட்ட அந்த யோபு மாதிரி சொல்லலாம், நல்லது நடந்தாலும் சோத்திரம், ஆண்டவரே நமக்கு சோத்திரம், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யும். நல்லது நடந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. ஒரு வாழி தீமையான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றிடுவார் பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் எப்போவுமே ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தில் ஆராதனத்திலும் விழித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்க அப்படின்னு சொல்லி அதான் இந்த சொல்கிறார். அப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகம் தான். சரிங்களா? உலகத்துக்குரிய காரியங்களே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்கே கிடைக்குதோ இல்லையோ, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருங்க. அதனால் எப்போவுமே ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஆராதனையிலையோ வேதத்துலேயோ அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம். நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது அப்போஸ்தலர் 10:38 பார்க்குறோம், நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவனாயும் சுற்றித் தெரிந்தால் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நன்மை செய்யணும். நமக்கு இப்போ என்ன முடியுதோ நம்ம நன்மை செய்யணும். தேவன் என்ன கிருபை கொடுத்துருக்காரு, அந்த கிருபை யூஸ் பண்ணுங்கள். அழைப்பு கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுத்துருக்காரு, அது தேவனுக்காக பயன்படுத்துங்க. அதை அப்படி பயன்படுத்தும் போது அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், ஜனங்கள் கட்டப்படுவார்கள், ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக தான் நன்மை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதில் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். தான தர்மம் பண்ணுற சரிங்களா, ஏழைகளுக்கு உதவுற சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், கொர்நேலியு மிஞ்சின தான தர்மங்களை பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தபீத்தாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா மிஞ்சின தான தர்மத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் மத்தேயு 25 சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் காவல் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதில் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு சொல்லணுமா சொல்கிறார் பாருங்க. அவர் தான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக, நன்மை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, தேவனுக்கு பிரியமாக தாளந்துகளை உபயோகப்படுத்துறது, மற்றவர்களுக்கு ஏழைகளை இறங்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான தர்மம் பண்ணுற இதில் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அநேக காரியங்கள் தேவன் பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். இப்போ இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்கிறது, தான தர்மம், இதில் தேவன் பிரியமாக இருக்கார். அப்போ ஊழியம் செஞ்சால் அதுலேயும் தேவன் பிரியமாக இருக்கார். உற்சாகமாக கொடு, அதுலேயும் தேவன் பிரியமாக இருக்கார். ஆராதனை செஞ்சால் அதுலேயும் பிரியமாக இருக்கிறார். பரிசுத்தமாக வாழ்ந்தால் அதுலேயும் பிரியமாக இருக்க, மற்றவர்கள் அன்பு செஞ்சால் அதுலேயும் தேவன் பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் இருந்தாலும் இதுலேயும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணால் அதுலேயும் தேவன் பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், இதில் தேவன் பிரியமாக இருக்க, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு எப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஸோ உங்களுக்கு நடத்துகிறவர்கள், ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ பார்த்திங்கன்னா நம்ம மெய்ப்பர், நமக்கு போகிற சர்ச்சு பாஸ்டர் நம்ம நடத்துகிறவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஏரியா பாஸ்டராக இருக்கலாம், அவங்கள நம்ம நடத்துகிறவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம மேலே இருக்கிறவங்க நமக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்கிறவங்க, நம்ம நடத்துகிறவங்க இப்படி பண்ணாத, இது செய்யாத இப்படி சொல்லி சிலர் நமக்கு பர்சனல் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் நீங்கள்
அவங்க வந்து உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறாங்க, உங்களுக்காக பாஸ்டர்ஸ் எல்லாம் நமக்காக வந்து ஜெபம் பண்ணுறாங்க, குடும்ப தலைவர்னா அவங்கெல்லாம் வந்து நமக்காக வந்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுங்கன்னா நமக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆத்துமாக்கள் எந்த சாத்தானின் கண்ணிகளும் உள்ள வராதபடி, நம்ம ஆத்துமா சேதப்படாதபடி, நம்ம விசுவாசம் போகாதபடி நமக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு அடங்குங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். துக்கத்தோடு எப்படி செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். அப்போ சந்தோஷமாக வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாள். சந்தோஷமாக அப்படி செஞ்சால் நமக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். துக்கத்தோடு செஞ்சால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கன்னு சொல்கிறார். அடுத்த பாருங்க 18-19 அடுத்த பகுதி 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாக எங்கள் இடத்துல வரும்படி நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஊழியக்காரர்களுக்காக நம்ம வேண்ட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ இதுக்கு அநேக காரியங்களுக்காக நம்ம வந்து வேண்டலாம். இந்த இடத்துல சொல்லும்போது நான் வந்து சீக்கிரமாக உங்கள் இடத்துல வரணும்னு சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். பல இடத்துல அவர் எழுதுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ எதுக்காகலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, அது அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பொல்லாத மனுஷர்கள் இருந்து காக்கும்படியாக நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்களுடைய பயணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கனிகள் கொடுக்குறவங்களா, வரங்கள் கொடுக்குறவங்களா, அவங்களுடைய பரிசுத்தத்துக்காக, அவருடைய ஜெப வாழ்க்கைக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நல்லா கர்த்தருக்குள்ளே வளரணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல வெளிப்பாடுகளை தரணுங்கிறதுக்காக, அவருடைய நல்ல ஹெல்த்துக்காக, அவங்களோட நல்ல நீடிஸ் ஆட்கள் தரணும், நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும், ஒரு பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு சித்தம் செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணலாம் பாருங்கள். சரிங்களா? ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது அது வந்து அவங்களை பாதுகாக்கும், அவளை ஊழியம் வந்து வளர்ந்து பெருகும். அந்த இடத்துல வந்து பலத்த கிரியைகளை வந்து தேவன் செய்வார், அவள் வல்லமையாக பயன்படுத்துவார் பாருங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 20 முதல் 23 வரை அடுத்த பகுதி. அந்த 21ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்பொருந்தவராக்குவாராக. அதான் தலைப்பு. சரிங்களா? 20 முதல் 23, 21 தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானது உங்களிடத்தில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தவராக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக சொல்கிறாரு. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இப்போ நித்திய உடன்படிக்கையால் இரத்தத்தினால தேவன் நம்மோடு வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறார். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவரை வந்து சமாதானத்தின் தேவன் பிதாவானவர் உயிரோடு 3ஆம் நாளில் எழுப்பினார்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித கிரியைகளிலும் சீர்பொருந்தவராக்குவாராக. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுடைய சித்தத்தை செய்கிறீங்க. அது செய்கிற காரியங்களை வந்து சீர்பொருந்தம்னா ஆங்கிலத்தில் பார்த்து பெர்ஃபெக்ஷன், நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணும்படியாக செய்வார். அதில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அதை வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ பெர்ஃபெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். அவருக்கே மகிமை உண்டாகட்டும்னு சொல்கிறார். சகோதரன், நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதை செய்யுங்கன்னு சொல்கிறார். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நானும் வந்து உங்களை காண்பேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறாரு, இது புதிய ஏற்பாட்டில் எல்லா புக்குக்குமே நமக்கு யார் எழுதுனாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த எபிரேயர் புக்குக்கு தான் வந்து யார் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் யாருக்குமே அது தெரியல. ஆனால் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பவுல் தான் அதை எழுதியிருக்கணும் அப்படின்னு வந்து கருதுகிறாங்க. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஹிண்ட்டுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சொல்கிறாரு, அப்போது சகோதரனாக தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்கள்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபிரேய புக்கு எழுதினவர் வந்து
தீமையத்துக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும் சரிங்களா, ரொம்ப க்ளோஸானவங்களாக இருக்கணும் சரிங்களா. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பவுல் தான் பார்த்தீங்கன்னா பவுல் ஒருத்தர் சரிங்களா. அப்படியே நிறைய பேர் க்ளோஸாக இருந்தாலும் பவுல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பையன் மாதிரி வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்ருக்காரு சரிங்களா. பார்த்திங்கன்னா ஒரு வேளை அதனால் வந்து இந்த நிருபத்தில் இருந்தது பவுலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது சரிங்களா. வேத பண்டிதர்கள் அப்படி கருதுகிறாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி பகுதி 24-25 கடைசி பகுதி வாழ்த்து சரிங்களா. இப்போ 24-25 பார்த்திங்கன்னா வாழ்த்து. பொதுவாக பார்த்திங்கன்னா அவருடைய பவுலுடைய எல்லா நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து எது கொடுக்கப்படல, ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா எப்படி பவுல் முடிப்பாரோ அதே மாதிரி வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிச்சிருக்காரு சரிங்களா. 24-25 கடைசி பகுதி. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஸோ பார்த்திங்கன்னா வந்து உங்களை நடத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள் யாரும் வாழ்த்து. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடத்துகிறவர்கள் யாருன்னா நம்ம பாஸ்டர்ஸ், பாஸ்டர் ஃபேமிலி அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் நடத்துகிறாங்களோ சரி, உங்களை யார் நடத்துகிறாங்களோ உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஸோ கிருபை எல்லாமே நம்ம கிருபை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்துவனால் உண்டாயின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிருபை உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடுவதுன்னு சொல்லி சொல்கிறாரு. விவாகம் மஞ்சம் அசிசிப்படாத இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதனால் வந்து தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், சகாயராக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். கிருபையினாலே வந்து இருதயம் ஸ்திரப்படட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். பார்த்திங்கன்னா வரப்போகிறதையே வந்து நம்ம நாடக்கடவுன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளும் வந்து பொறுமையாக வந்து நமக்கு வருகிற பாடுகளை வந்து பொறுமையாக சகிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க, நன்மை செய்யுங்க, தானம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கீழ்ப்படிந்து அடங்குங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அடுத்தது நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. கடைசியாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் வந்து தேவன் வந்து உங்களை சீர்பொருந்த பண்ணுவார், பெர்ஃபெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அடுத்தது கடைசியாக வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார் சரிங்களா. கிருபையானது உங்களை அனைவரோடு இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். இயேசப்பா நீர் எங்களோட பேசின காரியத்துக்காய் நன்றி. அப்பா சகோதரன் சிநேகம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நான் உன்னை விட்டு பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நீர் நேற்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிற சோத்திரம். வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக இயேசுப்பா நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எப்போதும் எங்கள் உதவிகள் கிடையாது சோத்திர பலியை செலுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்மை செய்ய உதாரணம் பரவும் மறவாதிருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். எங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனை நாங்கள் செய்கிற காரியத்தில் எங்களை சீர்பொருந்தவராக்க வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் நூறாய் பெருகி பலன் கொடுக்கட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.